உளுத்தம் பருப்பு பயங்கரமா கலர் கூட்டும். நீங்க உளுந்த மாவு மிக்ஸ் அரைக்கிறீங்களா, உளுந்த மாவு அரைச்சு வச்சு பாருங்க, உங்க கை வெள்ளையா இருக்கும். கவனிச்சு இல்லையா? அது கவனிச்சிருக்கோம். பட் அது வந்து உளுந்த மாவு வந்து பயங்கரமா கலர் கொடுக்கும். ஓ ஓகே ஓகே. உளுந்த மாவு ஹனி போட்டு ஒரு பேக், ஆக்சுவலி உளுத்தம் பருப்பு மாவு அரைச்சிட்டு தேன் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். டெய்லி எடுத்து ஃபேஸ் அப்ளை பண்ணணும். கலர் கூடும். அது நல்ல டார்க்கா இருக்கும் கூட கலர் கூடுவாங்க. வசம்பு, உளுத்தம் பருப்பு, பச்சை பயிறு, பாதாம், பார்லி அரிசி, வெள்ளை கொண்டக்கடலை இதெல்லாமே போட்டு எடுத்துட்டு அரைச்சு பவுடர் பண்ணி வச்சிடணும். இது எப்படி மிஷினில் கொடுத்தாச்சு? மிஷினில் கொடுத்தாச்சு. நம்ம ஆக்சுவலி இன்னும் இதுல நிறைய இன்கிரியன்ஸ் இருக்கு. 23 மூலிகைகள், 24 மூலிகைகள் நம்ம நிறைய ஆட் பண்ண டைல்யூட் ஆயிடுது. டைல்யூட் ஆனா அவ்வளவு எஃபெக்ட் இருக்குது இல்லை. இது வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்க குழந்தைங்க ஹாஸ்டல் இருக்காங்க, இப்போ சப்போஸ் காலேஜ் போயிட்டாங்க, ஒழுங்கா ஸ்கின் கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க, அங்க நீங்க வீட்டுல இருந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணிடுவோம், ஜூஸ் கொடுப்போம், ஒரு பேக் கொடுப்போம். நம்ம எதுவுமே பண்றது இல்லைன்னும் போது இது அரைச்சு அம்மா கொடுத்துட்டா போதும். இப்போ வீட்டில் இருக்கனா பச்சை பால் இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிடலாம். நம்ம வந்து ரொம்ப ஷைனிங் வேணும், க்ளோ வேணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா நம்ம வந்து இதுல பச்சை பால் திருப்பி கொஞ்சம் வச்சுட்டு இது ஃபேஸ் அப்ளை பண்ணி காஞ்ச அப்புறம் மில்க் தொட்டு டி மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு அது நல்ல ரிசல்ட் இருக்கும். வீட்டில் இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸா, நான் வந்துட்டு இயற்கையா ஆனால் ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா இதுலயும் பாதாம் இருக்கு. ஸோ பாதாம் வந்து நல்லா நம்மளோட ஸ்கின் இது பண்ணும். இது எப்படின்னா மொத்தமா குளியல் பொடி மாதிரி உடம்பு ஃபுல்லாம தேய்ச்சி குளிச்சுக்கலாம்.